அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்னா, தொழிலில் என்ன ஒரு சிறப்பான அமைப்புகள் யோகங்கள் ஏற்படுத்த போகுது. அடுத்தது பார்த்தோம்னா பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக எப்படி இருக்க போகுது, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நன்மையான விஷயங்கள் நமக்கு எந்த மாதிரி ஏற்படுத்த போகுது இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் அப்படின்னா கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கும்பம் ஒரு அற்புதமான ஒரு மகிமை உண்டு இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடுமையாக உழைக்க தெரிஞ்சவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்ய தெரிஞ்சவங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நம்மளுடைய உழைப்பால் நம்ம உயரணும் அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரர். ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருந்ததுனால சில மன வருத்தங்களும் மன கஷ்டங்களும் மன வலிகளும் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சரிங்களா? சில சமயங்கள் பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் பண பொருளாதார விரயங்கள் அதிகமாக ஆகிட்டு இருந்திருக்கும். மன ரீதியில் மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியிலும் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். காரணம் என்ன? பலவீனம். ஜென்மத்தில் ராகு, 2ஆம் இடத்துல சனி, 7.5 சனி ஆச்சுங்களா. 5இல் இருக்கக்கூடிய குரு பார்த்தா வக்ரம், அதாவது 7இல் பார்த்தோம்னா கேது. எவ்வளோ மோசம்! ஆக மொத்தத்தில் இருக்கலாமா பறக்கலாமா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா, எதை செஞ்சால் நல்லா இருக்கும், இதுதான் உங்கள் நிலைமை. புரியுங்களா? இப்படி இருந்த ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்து அடுத்தவங்களை ஏதாவது நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லியோ இல்லை இவங்களால் நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்னு நீங்கள் அங்கே போய் நம்புனீங்கன்னா அந்த இடத்துல கூட எல்லாத்த விட பெரிய இடி விழுந்த மாதிரி தான் ஏமாற்றங்கள். இப்படி ஒரு இதில் சந்திச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு கோயிலுக்கு போகலாமா, எந்த சாமி கும்பிட்டாலும் எந்த ஒரு மாற்றம் தெரியலையே. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனைகள் பண்ணலாமா, அங்கே போகலாமா, அங்கே நண்பர் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமா, இந்த சொந்தக்காரர் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு எங்கே போனாலும் ஆனால் போகும்போது தான் நல்லா இருக்கும். கடைசியில் அங்கே போயிட்டு வரும்போது பார்த்தா அங்கேயும் ஒரு பிரச்சனையோடு வர மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சரிங்களா, இப்போ இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு, அதாவது பாக்யாதிபதி சுக்கிர பகவான், அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான். ரொம்ப வேண்டப்பட்ட கிரகம் உங்களுக்கு சுக்கிர பகவான். ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் மட்டும்தான் அவங்க சுகமான வாழ்க்கை வாழ்வாங்க. புரியுங்களா? சிலர் பார்த்தோம்னா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நல்ல கார், நல்ல வீடு, நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அருமையான அவங்களுக்கு ஒரு மனைவி, அருமையான அவங்களுக்கு ஒரு கணவன் அமைஞ்சிருக்குது, அவர் நல்ல குழந்தை அமைஞ்சிருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணமும் இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணுங்க. சரிங்களா? யோக போக ராஜ வாழ்க்கை சுக வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா ஆச்சுங்களா சுக்கிரன் நல்லா இருப்பார். அப்போது இந்த சுக்கிரன் நமக்கு நல்ல இடத்துக்கு வந்தால் தான் நல்லா இருப்பார். உங்கள் ஜென்மத்துக்கே வந்துட்டார் ஆச்சுங்களா. யார்? 4ஆம் அதிபதி, அதே மாதிரி பாக்யாதிபதி. அப்போது இந்த சுக்கிரன் ஜென்மத்துக்கு வரும்போது பார்த்தோம்னா ஏற்கனவே குரு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ஜென்மத்தை பார்க்குறார். உண்மையிலேயே இது ஒரு பொற்காலம், பொன்னான காலம். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, எதை செய்யலாம்னே தெரியாமல், எதை தொட்ட ஆளும் விரயம், என்ன பண்ணலாம்னே புரிய மாட்டேங்குது, யாருக்கிட்ட ஐடியா கேட்டால் இன்னும் மோசமாகுது. இப்படி அடி மேலே அடி, இடி மேலே இடி விழுந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்த உங்களுக்கு சரிங்களா, இந்த சுக்கிரன் பயிற்சி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி உங்கள் ஜென்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு ஒளி பிரகாசம் விடிவெள்ளி மாதிரி ஆச்சுங்களா, ஒரு வெளிச்சம் பிறந்தே தீரப்போகுதுங்க ஆச்சுங்களா. ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் தான் இது, முன்னேற்றம். சரிங்களா? சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு வண்டி வாகன யோகம், அது மட்டும் கிடையாது, தொழிலில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுக வாழ்க்கை வாழ போகிறீங்க. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிவுகளை சந்தித்து போயிட்டு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை ஒன்றும் சரி ஒத்துமையான ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனையாக போச்சு, அடுத்த வாழ்க்கையை ஏதாவது அமைக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க, அது முடியல. பிடிச்ச வாழ்க்கையும் கிடைக்கல, கிடைச்ச வாழ்க்கையும் நிலைக்கலை. அது என்ன தான் எதிர்பார்க்குற வாழ்க்கை அமையமானு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய ஒரு நிலையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இந்த சுக்கிரன் உண்டாக்கி வச்சிருவார். கண்டிப்பாக மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா குருவின் பலம் பெற்று இருக்குது. சரிங்களா? அப்போ குருவின் பார்வை, அந்த சுபத்துவம், உங்களுக்கு இருந்த ஒரு மன அழுத்தம் குறைஞ்சிடும். எது செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாமல் தடைகள் ஆச்சு இல்லைங்களா, அந்த தடைகள் கண்டிப்பாக விலகிடும். சரிங்களா? அதே நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு உற்சாகம் பிறக்கும், ஒரு ஃபீடு கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்கும். தெய்வாம்சம் சம்மந்தப்பட்ட சில கிரக அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக்கி வைக்கும்
ஆனால் இது இனிமேல் நடக்க போகுதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் கடந்த காலத்தில் அப்படி இருந்து தான் பார்த்தோம்னா கஷ்டம் மட்டும்தான் நீங்கள் அனுபவிச்சிங்க. அந்த கஷ்டத்தை மறந்துடுங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஆனால் ஜென்மத்தில் 2ஆம் இடத்தில் சனி ஆச்சுங்களா? ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால பேக் பெயின், மூட்டு வலி, முதுகு வலி, அதாவது வீட்டில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துட்டுருக்குது பார்த்தீங்களா? அதனால் பத்திரகாளிக்கு, அதாவது ஏதோ உங்களுக்கு பிடிச்ச நாள் டைம் கிடைக்கிற போது போய் ஒரு அர்ச்சனை பண்ணுறது, பத்திரகாளி அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து இதை பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா சுக்கிரன் மகாலட்சுமி உட்காரார் ஆச்சுங்களா உங்கள் ஜென்மத்தில். அப்போ இந்த நேரத்தில் மற்ற பாதகமான சில கிரகங்களுக்கு சில நிமோசனைகள் செய்யும்போது நமக்கு அஷ்டலட்சுமியே நம்மளுடைய ஜென்ம ராசியில் உட்காரும்போது அந்த யோகத்தை தடையில்லாமல் கொடுத்துருவார். அந்த குருவின் அருளை பெற்றுச்சு ஆச்சுங்களா? அப்போ புத்திர பாக்கியங்களால் முன்னேற்றம் கண்டு. சிலருக்கு குழந்தை இல்லையா? கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனோம், வைத்தியம் பண்ணோம், எத்தனையோ பார்த்தோம், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, படம் போனது மிச்சமாச்சு அப்படின்னு வெறுத்து போயிருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. வாரிசு பலம் உண்டாயிரும். யாருக்கு முன்னால் நாம் ஒரு நல்லா வாழ்ந்தவங்களுக்கு நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்க சிரித்தாங்களோ, ஆனால் அவங்களுக்கு முன்னால் ரசிக்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. மாற்றமே இல்லை. சரிங்களா? அப்புறம் வீடு கட்டணும், கண்டிப்பாக கட்டலாம். வீடு வாங்கணும், இது வரைக்கும் பார்த்தேன், எதுவுமே அமையலை, கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான சில சுப விசேஷங்கள் பண்ணுவீங்க. நகை வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, இதெல்லாமே செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உண்டாக்கும். ஏற்கனவே வச்சது மீட்டெடுக்க முடியுமா? ஏற்கனவே அடகு வச்சது, வீட்டில் வச்சு அழகு பார்க்கக்கூடிய பொருள் அடகு கடைக்கு போயிடுச்சு, சரி ரிட்டர்ன் வாங்க முடியுமா? கவலையே படாதீங்க. யோகம் வரும்போது சில பாதகங்கள் மாறிடும், சாதகங்கள் ஏற்படும். இதுதான் இந்த சுக்கிர பகவானின் பயிற்சி. இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது என்னங்க? நம்மளுடைய ராசியை வச்சு பலன்களை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிங்கிறது மதி, விதிங்கிறது என்ன? அதாவது லக்னம். அந்த லக்னத்தை வச்சு கணிக்கும் போது தான் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய அந்தரம், சூட்சமம், எந்த மாதிரி யோகமான திசைகள் இப்போ நடக்குதுங்கிறது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் முழுமையான பலன்களை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்தால் அது வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் அது நீடிக்காதுங்க. சரிங்களா? சில வாய்ப்புகள் நல்ல நேரம் வரும்போது நாம்ளும் ஒரு வெற்றியாளராக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும். சக்ஸஸ்க்கான காலம் ஏற்படும். அது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து இப்போ பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா கூட உங்களுடைய பலன்களை அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.